ஹாய் மக்களே! எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து உங்க கூட ஷேர் பண்றதுல எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி இது வந்து ஹோலி செலிப்ரேஷன் அன்னைக்கு எடுத்த வீடியோஸு. வட மாநிலங்கள்ல இந்த ஹோலி பண்டிகை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. ஆக்சுவலி இது கொண்டாடுறதுக்கு வந்து 2 ரீசன் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு ரீசன் வந்து உங்க கூட ஷேர் பண்றேன். நார்த் இந்தியால வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா ரொம்ப ரொம்ப கடுமையான குளிர்காலம் வந்து நிலவும். ஆக்சுவலி டெம்பரேச்சர் வந்து 3 டிகிரி, 4 டிகிரி அந்த அளவுக்கு கீழ போகும். இந்த குளிர்காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகும்போது தான் இந்த ஹோலி பண்டிகை வந்து கொண்டாடுறாங்க. அந்த காலத்துல இதே மாரி வெதர் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் வந்து நெறைய வருங்கிறதுனால, இந்த வெயில் காலம் ஸ்டார்ட் ஆன பிறகு மஞ்சள், குங்குமம், வேப்பல, வில்வம் இலை இந்த இலைகள அந்த தண்ணிக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லார் மேலயும் இது மாதிரி பூசி விளையாண்டுருக்காங்க. அது அப்படியே நாளடைவுல இந்த கலர் பூசி விளையாடுற அளவுக்கு சேஞ்ச் ஆயிருச்சு. பாருங்க மக்கள் எல்லாரும் எவ்வளோ சூப்பரா விளையாடுறாங்கன்னு. இன்னைக்கு பூசி விளையாண்ட கலர்ஸ் எல்லாமே ஆர்கானிக்கா ப்ரிப்பேர் பண்ண கலர்ஸ் தான். எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு ரெயின் செட்டப் மாரி பண்ணியிருந்தாங்க மக்களே. இதுக்குள்ள ஃபுல்லா ஷவர்லேருந்து ஷவர் செட்டப் போட்டு அப்படியே தண்ணி விழுற மாரி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் தனியா அந்த மாதிரி சும்மா ஒரு குட்டி குட்டியா ஸ்விம்மிங் பூல் மாதிரி ரெடி பண்ணி கிட்ஸ் எல்லாருமே கன்ன வச்சு ஒவ்வொருத்தர் மேல அடிச்சு அடிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அம் நம்ம ஊர்லலாம் நம்ம டான்ஸ் ஆட எவ்வளோ ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும். யார் முன்னாடியும் ஆடுறதுக்கு. இங்க வந்து ஜாதி, மதம், பெரியவங்க, சின்னவங்க எந்த பாகுபாடு இல்லாமே எல்லா மக்களும் ஒண்ணா மண்ணா டான்ஸ் ஆடி நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சூப்பரா இருந்தது. இங்க நார்த்துக்குலாம் ஃபர்ஸ்ட்டு வந்த டைம்ல இந்த ஹோலி செலிப்ரேஷன்லாம் நான் பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டேன். நம்ம ஊர்லலாம் இந்த ஹோலி பண்டிகையே கிடையாது. இங்க எதுக்கு நம்ம கொண்டாடணும் அப்படின்னு நான்லாம் போவே மாட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த வெதர் இந்த பாடி டெம்பரேச்சரையும், இந்த வெதரையும் பேஸ் பண்ணி தான் இந்த பண்டிகையே கொண்டாடுறாங்க. இதில வந்து கலந்துக்கிடாட்டா தான் நமக்கு கண்டிப்பா நோக்காடு வரும். நல்லா கலந்துக்கிட்டு இந்த தண்ணிலலாம் ஆட்டம் போட்டா தான் இந்த டெம்பரேச்சர் வந்து வெளிய உள்ள வெதருக்கு ஏத்தாப்புல பாடி டெம்பரேச்சர் வந்து பேலன்ஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் இதுல வந்து அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் இதுக்கு வந்து நான் போக ஆரம்பிச்சுட்டேன். எங்க போனாலும் நம்ம தமிழ் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பா ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு சேர போட்டு உட்காந்துருவோம். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாரி உட்காந்து நல்லா கதை பேசிட்டு, அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் குடுத்தாங்க மக்களே. இந்த ஜில்லுன்னு ஒரு பாதாம் ட்ரிங்க்கு, அப்பளம், அப்புறம் இந்த பக்கோடா ஐட்டம்ஸ் எல்லாம் குடுத்தாங்க. இந்த கூல் ட்ரிங்க்ஸே கிட்டத்தட்ட 4 மாசத்துக்கு அப்புறம் இப்ப தான் குடிக்கிறோம். அப்புறம் அப்படியே ஒரு குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு, இது ஃபைனல் டச் மக்களே. இந்த ஃபயர் என்ஜின்ல உள்ள அவ்வளோ தண்ணியும் மேல விட்டாங்க. அதிலயே பாதி குளிச்சாச்சு. இந்த ஆட்டம்லாம் ஒரு நாளைக்கு தான் மக்களே. சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊர போல வருமா தான். அந்த கதை தான். ஊருக்கு போனா தான் நல்லா ஜாலியா இருக்கலாம். ஊர்லயே இருக்கணும் ஆசை. என்ன பண்ண? கிடைக்கிற என்ஜாய்மெண்ட்டா அப்பப்போ என்ஜாய் பண்ணிக்கிட வேண்டியதான். அப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு போய் குளிச்சு கிளம்பிட்டு, மதியம் சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. மதியம் சாப்பாடு வந்து எங்க பார்ட்டில தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பஃபே சிஸ்டம் தான். இனிமே இந்த ஏர் கூலர் தான் மக்களே. இந்த ஏர் கூலர் இல்லாம வெளிய வீட்டு வாசல வந்து தாண்ட முடியாது. இனிமே வெயில் எப்படி இருக்கும்னா, சோற போட்டா அரிசியாவும், மீன போட்டா கருவாடாகும். நம்ம காய வைக்க வேண்டாம். வீட்டுக்குள்ள வச்சாலே வீட்டுக்குள்ள தெரியாம வச்சாலே அப்படி ஆயிரும் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் சாலட் வச்சிருந்தாங்க மக்களே. ஊறுகாய் ஐட்டம்ஸு, அப்புறம் இந்த கொஞ்சம் சுண்டலு, லெமனு, அப்புறம் இந்த வெள்ளரிக்காய், அந்த குக்கும்பரு. இந்த குக்கும்பர கூட ஐஸ் கட்டி போட்டு வச்சிருந்தாங்க மக்களே. சும்மா வச்சிருந்தோம்னு வைங்களேன், அது காஞ்சு சுருண்டு அப்படியே ரோல் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ஆகி போயிரும். அப்புறம் இது வந்து கேவர் மக்களே. செம்ம டேஸ்டியா இருக்கு மக்களே. இந்த ஊரோட ட்ரெடிஷனல் ஸ்வீட் இது. முக்காவாசி ஐட்டம் எனக்கு பிடிக்காது. பிடிச்சதுல இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இனிமே சம்மருக்கு ஃபுல்லா எல்லா கடைகளுமே இந்த கேவர் ஸ்வீட் வந்து வச்சிருப்பாங்க. டேஸ்ட் செம்மையா இருக்கும் மக்களே. சும்மா சொல்லக்கூடாது. இது வந்து நம்ம ஐட்டம். கஸ்டர்ட் வச்சிருந்தாங்க மக்களே. கஸ்டர்ட் ரெசிபி வந்து நம்ம சேனல்ல ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அத மேல ஐ கார்ட்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க வேணும்னா. கஸ்டர்டும் நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து பன்னீர் சப்ஜி. பன்னீர் சப்ஜி வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட்றோம்ல, அதுக்கு ஈக்குவலன்ட்டா செஞ்சிருப்பாங்க. மெயின் டிஷ்ஷா இருக்கும் இந்த பன்னீர் சப்ஜி. இது வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு சப்ஜி வச்சிருந்தாங்க. கத்திரிக்காய், அப்புறம் பட்டாணி, சீனி அவரைக்காய் இந்த சப்ஜி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதுவும் கொஞ்சம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய். மக்களே இந்த ஊர்ல வந்து 365 நாளும் கிடைக்கிற காய் வந்து இந்த வெண்டைக்காய். எப்பயுமே இந்த வெண்டைக்காய் கிடைக்கும். இந்த வெண்டைக்காய் பார்த்தாலே எனக்கு கோவமா வரும் சில டைமு. எப்ப பார்த்தாலும் வீட்லயும் வெண்டைக்காய் கூட்டு தான். எங்க பார்ட்டிக்கு போனாலும் வெண்டைக்காய் கூட்டா தான் இருக்கும். அப்புறம் இது வந்து பருப்பு வச்சிருந்தாங்க. இது வந்து தஹி வடை. சூப்பரா இருந்தது மக்களே. சொல்லும்போதே சிரிப்பா வருது. நல்ல வடைன்னு பார்த்தோனே அள்ளி அடிச்சு கிண்ணத்துல அள்ளி வச்சுட்டேன். ஆனா பார்த்தா ரொம்ப சுமாரா தான் இருந்தது. வேற என்ன பண்ண? இந்த வடைக்கு உள்ள மசாலா பொருட்கள், சட்னி அதெல்லாம் வச்சிருந்தாங்க. அப்புறம் சோத்த தேடுனா இதுதான் சோறு. இதுக்குள்ள ஃப்ரூட்டி டூட்டி, கிறிஸ்மஸ் பழம், முந்திரி பருப்பு என்னெல்லாமோ போட்டு புலாவ் மாரி இருந்துச்சு.
அப்புறம் இது வந்து கச்சோரின்னு சொல்லுவாங்க மக்களே. இதுக்குள்ளே வந்து பாசிப்பருப்பு போட்டு வச்சுருந்தாங்க. இதுவும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இதையும் எடுத்து சாப்பிட்டாச்சு. அப்புறம் நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் வந்து மிளகா பஜ்ஜி. மிளகா பஜ்ஜி இருந்தது மக்களே. இதுவும் நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டோம். பஜ்ஜிக்குள்ள சட்னி என்ன சட்னின்னு தெரில. இதெல்லாம் எடுக்கவே இல்லை. இது பக்கம் நம்ம போகவே கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. என்ன சட்னி சட்னி அது நெய் மாதிரி இருக்குது. என்னன்னு தெரில மக்களே. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அப்புறம் இது வந்து புளி வச்சு சட்னி செய்வாங்க. இந்த புளி சட்னின்னு நினைக்கிறேன். இது பக்கமே நான் போகலை. அப்புறம் கொஞ்சம் அப்பளம் வச்சுருந்தாங்க மக்களே. அப்புறம் வந்து ரொட்டி பார்த்திங்கன்னா விதவிதமாக சுட்டு சுட்டு வைப்பாங்க. நமக்கு தான் சாப்பிட முடியாது. நம்ம சோறு தின்னே பழக்கம். அப்புறம் என்ன பண்ண, ரொட்டி தான் ஆளுக்கு 2 2 சாப்பிட்டோம். இது வந்து கோதுமை மாவு தந்தூரி ரொட்டி, அதுக்கு நெய் வச்சுருந்தாங்க. அப்புறம் மைதா மாவு ரொட்டி, அதுக்கும் நெய் வந்து இங்கே உள்ள மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இவங்க அவ்வளோவா நான்வெஜ் வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க மக்கள். அதனால் வந்து நெய் வந்து அதிகமாக இன்டேக் பண்ணிக்கிடுவாங்க. இது வந்து நெய் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. மறுபடியும் ஒரு ரொட்டி. இது வந்து எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் அப்படியே ட்ரெடிஷ்னல் ரொட்டி. அப்புறம் நம்ம ஹீரோ ஏர் கூலரு, பானிபூரி, அப்புறம் வந்து கச்சோரி, அதுக்கப்புறம் இது வந்து ஆலு டிக்கி மசாலான்னு சொல்லுவாங்க, உருளைக்கிழங்கு வச்சு பண்ணுறது. இது பாவு பாஜி, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் கடைசி ஒரு பீடாவோட போட்டு முடிச்சிடலான்ட்டு ஏதோ கறி விருந்து சாப்பிட்ட மாதிரி பீடா பக்கம் வந்து நின்னாச்சு. இது நம்ம சதீஷ் அண்ணன் ஹாய் சொன்னாங்க. இது கையில் போனாக்கா, இது எல்லாமே நம்ம தமிழ் மக்கள் தான், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்புறம் ஆளுக்கு ஒரு பீடாவை போட்டு கிளம்பி. மறக்காம உங்க கமெண்ட் வந்து என் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ